ஒரு நிமிஷம் இருங்களேன், உங்ககிட்ட தாங்க கொஞ்சம் பேசணும். நீங்க நினைச்ச காரியம் எனக்கு தெரியாது. நீங்க மனசுல என்ன நினைச்சீங்க எனக்கு தெரியுமா? நான் மனுஷன்தான். ஆனா நீங்க நினைச்ச காரியம் ஆண்டவருக்கு தெரியும். அந்த காரியத்தை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நிச்சயமா செய்வாருன்னு நான் வாக்கு தரல, ஏசப்பாவே உங்களுக்கு வாக்கு தராருங்க. யோபு 42:2 சொல்லப்பட்டிருக்கு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு தெரியும்பா, என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போற நன்மையை, ஆசீர்வாதத்தை எல்லாமே எனக்கு தெரியும். ஏற்ற நேரத்தில் எனக்காக செய்வார்னு சொல்லி யோபு இந்த இடத்துல ஒரு வார்த்தையை அறிக்கை செய்கிறாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட ஏசப்பா சொல்றாரு, மகனே மகளே பொறுமையோட உனக்காக செய்ய போற காரியம் வந்துகிட்டே இருக்கு, சீக்கிரமா நடக்க போகுது. உனக்கு கல்யாணம் ஆகல, உன் கடன் பிரச்சனையை பார்த்து, உன் வியாதியை பார்த்து, உன் சூழ்நிலையை பார்த்து, உனக்கு குழந்தை பிறக்கல, உன் வெளிநாட்டு வாழ்க்கையை பார்த்து, உன்னோட ஜாபை பார்த்து, நிறைய விஷயத்தை பார்த்து குழம்பி போகாத, எதிர்பார்க்காத, எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ள பெற கண்டிப்பா உனக்காக நான் செய்ய போறேன்னு ஏசப்பா உங்களுக்கு வாக்கு தராருங்க. நீங்க நினைச்சது இன்றைக்கு நடக்கும். விசுவாசத்தை விட்டுறாதீங்க. சகல காரியமும் ஏசப்பாக்கு தெரியும். அது இன்னைக்கு தடையில்லாம நடக்க போகுது. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டு இந்த வார்த்தை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு உற்சாகமா இருந்தால் உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் போங்களேன். காட் பிளஸ் யூ.